சேலஞ்சிங் படம் அப்படின்னா கடைசி உலக போர் சொல்லுவேன். ஏன்னா கடைசி உலக போர் இது வந்து நான் எங்கேயுமே சொன்னதில்லை. ஸோ எல்லாருமே நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. பட் அந்த ஃபஸ்ட்டு வாய்ப்பு, முதல் படம் அப்படின்ற ஒரு வாய்ப்புன்றது வந்து 100% ஷுவர் நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு ரைட்டர் கிரியேட் பண்ணுற ஒரு மியூசிக் டைரக்டர் கிரியேட் பண்ணுற ஒரு சினிமாட்டோகிராஃபர் வைக்கிற ஒரு எமோஷனல் ஃப்ரேமை ஒரு ஏஆல் கிரியேட் பண்ண முடியாது. அது இன்னும் 200 இயர்ஸ் ஆனாலும் முடியாது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்ம அப்படி போகும்போது நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க்கு மட்டும் கொடுத்துட்டு நம்ம மாட்டு பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வரும். நம்ம உடஞ்சி நிற்கிறப்ப நீ உடையாதுன்னு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவோம். பட் கதையாக வந்து அட்வான்ஸான கதை, ஒரு வேர்ல்ட் பொலிட்டிக்ஸ் பற்றி பேசுகிற கதை, இன்னும் மேபி கொஞ்சம் புரிகிற மாதிரி இருந்திருக்கும்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். ஈஸ்வரும் நீங்கள் பண்ணு அப்படின்னாரு. எனக்கு சரி எப்போ ஷூட் அப்படின்னா நாளைக்கு ஷூட் அப்படின்றாரு. எனக்கு நமக்கு காந்தாராவில் இருக்க கல்ச்சர் நீங்கள் எத்தனை பேருக்கு சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியாது. பட் அந்த ஃபிலிம் நம்ம கொண்டாடணும். ஏன்னா நம்மளுக்கு எமோட் ஆச்சு, நம்ம அதை பர்சனலாக ஃபீல் பண்ணோம். 5:30 5:35 நினைக்கிறேன் சன்செட் வந்து அந்த கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஷார்ட் எடுத்து முடிச்சப்போ லிட்டரலி ஐ கிரைட். என்ன பாதித்த ஒரு விஷயம், நான் பர்சனலாக வந்து அது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இந்த ஷார்ட் அப்படி இருந்து இங்கே இப்படி இருக்கேன் அந்த மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா சினிமான்றது ஃபிலிம்மேக்கர்ஸ் தாண்டி அதை கொண்டு போகிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டையும் அதை கொண்டு போகிற தேட்டர் ஓனர்ஸ்கிட்டையும் என்னுடைய பெரிய கன்சர்ன், என்னோட பெரிய வேண்டுகோளை கூட நான் வைக்கிறேன். வணக்கம், என்னுடைய பேர் அர்ஜுன் ராஜா. நான் ஒளிப்பதிவாளர். தமிழ், தெலுங்கு, கன்னடா இண்டஸ்ட்ரியில் ஒரு 10 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கேன். தமிழில் நோட்டபுளாக சொல்லணும்னா கடைசி உலக போர் என்னுடைய கடைசியாக ரிலீஸ் ஆன திரைப்படம். நான் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் கிராஜுவேட். 2010 to 13 ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்து கோல்டு மெடல் வாங்கினேன். அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆப்ரேட்டிவ் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். மோர் தென் ஒரு 30 ஃபிலிம்ஸ் மேலே நான் அசிஸ்டன்ட் அண்ட் ஆப்ரேட்டிவ் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹிந்தியில் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2019 என்னுடைய முதல் படம் கன்னடாவில் பிங்கி எல்லி அப்படின்ற திரைப்படம். பிருத்திவி கனனோட், ஹீ இஸ் கிராஜுவேட் ஃப்ரம் நியூயார்க் ஃபிலிம் ஸ்கூல். அவர் கூட என்னுடைய முதல் திரைப்படம். அதுக்கு எனக்கு என்எஃப்டிசியில் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் அவார்ட் கிடச்சிது ஃபார் 2019. அந்த வருஷத்தோட ரெக்கமெண்டட் லிஸ்ட்டில் அந்த படம் இருக்குது, பிங்கி எல்லி. நீங்கள் யூடியூப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த படம் நீங்கள் பார்க்கலாம். அதன் பிறகு தமிழில் திரைப்பட பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தெலுங்கில் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கேன். என்னோடய லைஃப்பில் சினிமாட்டோகிராஃபி ஏன் அப்படின்றது சொல்லணுன்னா, நான் சின்ன வயசில் எல்லோரும் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும். ஃபோட்டோ நம்ம யாருக்கா வீட்டுக்கு போனோன்னா கூட அப்போ வந்து சின்ன வயசுலேருந்து அந்த அப்போது நெகட்டிவில் எடுத்த ஃபிலிம்ஸ் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுருப்பாங்க, ஆல்பம்ஸ் காமிப்பாங்க, இந்த ஃபங்க்ஷன்லாம் பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு மெமரியாகவே இருக்கும். ஸோ அந்த மெமரிஸை ரீக்ரியேட் பண்ணுறதுன்றது அந்த ஃபோட்டோகிராஃபியோட ஒரு பியூட்டியாக இருந்தது அப்போது. ஸோ அதனால ஒரு ஃபோட்டோகிராஃபி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அந்த ஃபோட்டோகிராஃபி எப்படி சினிமாட்டோகிராஃபியை கன்வெர்ட் ஆச்சுன்னா, லைக் நம்ம நேரில் பார்க்குற ஒரு விஷயம், நேரில் ஒரு லொக்கேஷன் பார்ப்போம், படத்தில் அப்படி இருக்காது. நம்ம ஃபோட்டோகிராஃபினா நம்ம இருக்கிறத அப்படியே எடுக்கிறோம், ஒரு ஃபங்க்ஷனில் அப்படியே எடுக்கிறோம். ஆனால் இது படத்தில் அப்படி இல்லையே. அப்போ என்ன அப்படின்றது பார்த்தோன்னா, அது ரீக்ரியேட் பண்ணுறாங்க, தனி கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி இஸ் மோர் தென் ரெக்கார்டிங் ஆப்ஜெக்டை தாண்டி ஒரு விஷயத்தை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா, அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி அவர் மைண்டில் என்ன இருக்குன்னு அந்த விஷுவலை நீங்கள் உள்வாங்கி அதை நீங்கள் கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷுவலை நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு அது வந்து வார்த்தையில் சொல்ல முடியாது. அதனால தான் அந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக தான் நான் சினிமாட்டோகிராஃபி சூஸ் பண்ணேன் என் லைஃப்பில். 2013 ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கம்ப்ளீட் பண்ணோம், அகாடமிக் கம்ப்ளீட் பண்ணோம். நான் 2012 அங்கே ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய முதல் திரைப்படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா, தமிழில் மதயானை கூட்டம்னு ஒரு திரைப்படம் ஒர்க் பண்ணேன். விக்ரம் சுகுமாரன் அவருடைய இயக்கத்தில் ராகுல் தர்மன் அவர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 9 வருஷத்துக்கு மேலே நான் ஒரு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியாச்சு. யார்கிட்ட போனாலும் சூப்பராக பண்ணுறேன், நல்லா ஒர்க் பண்ணுறேன், சென்சிபிளாக இருக்கு, டிஓபி சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நீ கரெக்டாக லைட்டை வந்து மேட்ச் பண்ணிடுற, வச்சிடுற. ஸோ சில நேரங்களில் நாங்கள் தெலுங்கு படங்கள் பண்ணும்போது டிஓபி ஏதோ ஒரு வேறு ஒரு ஷூட்டிங் போகும்போது கிளாஷ் நான் பண்ணுவேன். ஸோ எல்லாருமே நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. பட் அந்த ஃபஸ்ட்டு வாய்ப்பு, முதல் படம் அப்படின்ற ஒரு வாய்ப்புன்றது வந்து எல்லா இடத்துலையும் ஒரு ஹெசிடேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹெசிடேட் இந்த சென்ஸ் எப்படின்னா, இல்லை நாங்கள் ஆல்ரெடி படம் பண்ண கேமராமேனாக பார்க்குறோம், இல்லை கொஞ்சம் டேரக்டர் புதுசு அதனால் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் பெட்டர்னு பார்க்குறோம், பட் நம்ம அடுத்த படம் பண்ணலாம். இப்படியே தட்டிகிட்டே போயிட்டு இருந்து ஒரு பயங்கர ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டான ஒரு கண்டிஷனில் தான் நான் இருந்தேன். அப்போ 2019 ஆகஸ்ட் 4 இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படியே ஒரு டூ வீலர் எடுத்துகிட்டு சரி கோயிலுக்காவது போவோம்னு சொல்லிட்டு பூந்தமல்லியில் வந்து
தாத்ரீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. நான் நிறைய சிவன் கோயில் போவேன். ஸோ அங்கே போவோம்னு சொல்லிட்டு போயிட்டு பிளாங்காக ஃபுல்லாக போய் உட்காந்துட்டு வெளியில் வரேன். கோயிலை விட்டு வெளில வரேன். நாட் எக்ஸாக்ரேட்டிங். எனக்கு ஃபோன் வருது. பிருத்வி சார் கால் பண்ணுறாரு பெங்களூர்லேருந்து. இது மாதிரி அர்ஜுன் எப்படி இருக்கீங்கன்னா, நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக என்னென்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஈஸ்வரன் சொல்லிட்டு சந்தோஷம் சாரோட அசோசியேட். அவர் வந்து பிருத்வி சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்காரு. ரயில்வே சில்ட்ரன் படம், விச் காட் அ நேஷ்னல் அவார்ட் அந்த படத்துக்கு. ஸோ அவருக்கு அந்த படத்தில் நான் அசோசியேட் கேமராமேனாக ஒர்க் பண்ணேன். ஸோ அப்படி எனக்கு ஒரு மியூச்சுவலாக தெரியும். அண்ட் அந்த படம் ஆக்சுவலாக ஈஸ்வர் பண்ண வேண்டியது, பட் சம் ரீசன்ஸ்னால பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். பிங்கி எல்லின்ற படம். ஸோ எனக்கு கால் பண்ணுறாரு, எங்கே இருக்கீங்கன்னாலும் இது மாதிரி சென்னையில் தான் சார் இருக்கேன்ற. இது மாதிரி ஈஸ்வர் பண்ண வேண்டியது பண்ண முடியல, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். ஈஸ்வரும் நீங்கள் பண்ணு அப்படின்னாரு. எனக்கு சரி சார் எப்போ ஷூட் அப்படின்னா, நாளைக்கு ஷூட் அப்படின்றாரு. எனக்கு அது ஒரு மாதிரி மிராக்கிள் மாதிரி இருந்தது. லைஃப்ன்றது அதுதான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்ம அப்படி போகும்போது, நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க்கை மட்டும் கொடுத்துட்டு நம்ம மாட்டு பண்ணிட்டேன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வரும். நம்ம உடஞ்சி நிற்கிறப்ப நீ உடையாதுன்னு நம்ம வந்து கூட்டிகிட்டு போவோம். ஸோ நம்ம அந்த பிலீஃப் வந்து நம்ம லைஃப் மேலேயே இருக்கணும், நம்ம ஒர்க் மேலேயே இருக்கணும், நம்ம ப்ரொஃபஷனில் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி தான் என்னுடைய முதல் படம் கிடச்சிது. நான் போனேன், வித் டெடிகேஷனோட பண்ணேன். வி கம்ப்ளீட்டட் த ஃபிலிம் இன் 18 days ஆக்சுவலி. அந்த படம் எல்லா மேக்ஸிமம் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸை ஸ்க்ரீன் ஆச்சு அண்ட் அக்ளைம்ட் ஆச்சு. எனக்கு நிறைய கிரிட்டிக்ஸ் எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. ஸ்டில் நவ் எனக்கு வந்து நிறைய பேர் அந்த படத்தை வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க, பயங்கர லைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஸோ அந்த படம் தான் என்னுடைய முதல் படம். ஸோ அதன் பிறகு நான் தெலுங்கில் வந்து தாரா அப்படின்ற ஒரு படம் பண்ணேன். விச் இஸ் பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி. ஒரு பொயட்டிக் படம். ஸோ அந்த படத்துக்காக நாங்கள் வந்து லென்சிங் என்ன மாதிரி லென்சிங்கில் போகலாம் அப்படின்னு நானும் டைரக்டரும் பேசுகிறப்போ நிறைய லென்ஸ் நாங்கள் செக் பண்ணோம். பிரசாத், ஹைதராபாத் பிரசாத் லேபில் தான் நாங்கள் செக் பண்ணோம். அப்போது கோவா லென்சஸ் இருந்தது. அது ஆல்மோஸ்ட் ஒரு 35 years ஓல்டு லென்ஸ். அதில் ஒரு 4 செட்டு தான் இருந்தது. 32, 50, 75 and 100 4 லென்ஸு தான் இருந்தது. நான் சரி சும்மா செக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அதையும் கேட்டேன். இல்லை அங்கே கேமரா அசிஸ்டன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணல. இல்லை சார் அது இந்த கண்டிஷனில் இல்லைனாங்க. சும்மா பார்க்குறேங்க போடுங்க அப்படின்னேன். 75 மட்டும் எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. அதில் இருக்க அந்த பொக்கே, அந்த ஷாலோ டெப்த்தில் இருக்க டெக்ஸ்சர்ஸு அண்ட் அந்த ஸ்கின் டோன் ரீப்ரொடக்ஷன், அந்த ஓவராலாக அந்த கலர்ஸ் ரீப்ரொடக்ஷன், அந்த க்ரீன்ஸோட ரீப்ரொடக்ஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு இந்த லென்ஸ் மட்டும் ஏதாவது ரீயூஸ் பண்ணி ரீகோட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அதில் கிளி அவங்க வந்து சரின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஐ ஷாட் தட் ஃபிலிம் இன் கோவா லென்ஸ். அண்ட் அந்த படம் வந்து எட் டு ரிலீஸ் ஆக்சுவலி. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது, ரிலீஸ் ஆகும். எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்ச என்னுடைய படம்ன்றது அந்த படத்தில் லிஸ்ட்டு. அந்த படம் ஒரு லிஸ்ட்டில் இருக்குது. அதை தாண்டி சேலஞ்சிங் படம் அப்படின்னா கடைசி உலகப் போர் சொல்லுவேன். ஏன்னா கடைசி உலகப் போர் இது வந்து நான் எங்கேயுமே சொன்னதில்லை. கடைசி உலகப் போர் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் நான் அப்போ ஹைதராபாத்லேருந்து வரேன். ஆதி ப்ரோ வந்து ஐ திங்க் இஸ் கமிங் ஃப்ரம் பாம்பே எங்கேயோ போயிட்டு வந்தார். 2 பேரும் ஏர்போர்ட்லேருந்து சரி ஆஃபீஸ் வரீங்கன்னா ஆஃபீஸ் போனோம், மீட் பண்ணோம், ஆஃபீஸில் மீட் பண்ணோம். இது மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு இருக்கோம், பண்ணலாம் ப்ரோ, கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் பண்ணலான்னு இருக்கேன். தெரியல பெரிய ஸ்கேல் பட்ஜெட்டாக கிடைக்குமான்னு தெரியல, பட் படமாக பெரிய ஸ்கேலாக இருக்கணும் எனக்கு, நரேட் பண்ணுறேன்னு ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இ நரேட்டட் ஃபார் 4 to 4.5 hours. அன்றைக்கி டேக்கு அந்த 4.5 hours கழிச்சு இன்டர்வல். ஸோ நெக்ஸ்ட் டே அகைன் நரேட்டட் ஃபார் 5 hours. ஸோ 9.5 hours நரேட் பண்ணார். அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது அந்த ஸ்கிரிப்டில். நான் ரொம்ப எங்கே நான் பயந்தேன்னா 9.5 hours இருக்கிற ஸ்கிரிப்டை நம்ம எப்படி 2.5 hours கொண்டு வருது அப்படின்னு. பட் ஹி காட் சம்ஹவ். அவர் என்ன பண்ணிட்டார், ஸ்க்ரீன் பிளேலேருந்து நிறைய சின்ன சின்ன பேக் ஸ்டோரிஸு கட்ஸாகவே இப்படி பிளான் பிளான் பண்ணி ஒரு ஃபார்மேட்டில் வந்துடுச்சு கதையாக. பட் நீங்கள் அதை ஃபுல் கதையை கேட்டோன்னா வந்து இந்த மாதிரி யோசிக்க முடியுமா அப்படின்றது அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அது ஆக்சுவலி. ஸ்டில்லும் அது ஏன் ஒர்க் அவுட் ஆகுதுன்றது தெரியல. மேபி சம் டெக்னிக்கல் ரீசன்ஸ்க்கு ஏன் கன்வே ஆகுதுன்றது தெரியல. பட் கதையாக வந்து அட்வான்ஸான கதை, ஒரு வேர்ல்ட் பொலிட்டிக்ஸ் பற்றி பேசுகிற கதை, இன்னும் மேபி கொஞ்சம் புரிகிற மாதிரி இருந்திருக்கும்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. பட் அந்த 9.5 hours அந்த கதையை கேட்ட பிறகு அது எப்படி கன்வே பண்ணலான்னு அந்த ஃபஸ்ட் டெக்னிக்கல் இதுலேயே வந்து நான் சொன்னது என்னென்னா, அது ப்ரோ இது கூக்கனமாஃபிக்கில் போகலாம் அப்படின்னு சொன்னேன். அது வந்து 1.8x ஃபுல் ஃப்ரேம் லென்சஸ். அது அந்த லென்ஸாகவே பார்த்தீங்கன்னா எல்லா லென்ஸுமே இந்த சைஸில் தான் இருக்கும். ஸோ அது ஹேண்ட்லிங் கஷ்டமாக இருக்கும். அது என்னென்னா, ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் எல்லாமே பிளான் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து பட்ஜெட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே கன்ஸ்ட்ரெயின் ஆகும்போது இது எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணுன்றப்போ 85 days பிளான் பண்ணோம் ஆக்சுவலி. பட் வி கம்ப்ளீட்டட் இன் 50 days, 52 days ஐ திங்க். 52 days முடித்தோம். 2 கேமரா வச்சு எடுத்தோம். நிறைய நாட்கள் வந்து டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணோம். எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் அண்ட் பிலீவ் இன் ஆதி. அவர் மேலே இந்த பிலீஃப்னால வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அந்த லொக்கேஷன்ஸ்
லொக்கேஷன்ஸ் ஒவ்வொரு லொக்கேஷனும் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, சில லொக்கேஷன்ஸ்க்கு ரோடே இருக்காது. அந்த உடுமலைப்பேட்டைக்குள்ள அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, நாங்க ட்ரக் பண்ணி தான் போனோம். அதுக்கு நாங்க வந்து ஜேசிபி வச்சு மண்ண போட்டு அங்க போயி, அங்க அவ்வளோ ஹீட்ல பண்ணி, இன்ஃபாக்ட் ஐ திங்க் சம் இன்டர்வியூல சொல்லியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஆதிக்கு வந்து ஹி காட் சிக்கன் பாக்ஸ் மாரி வந்துருச்சு. அம்ம மாரி வந்துருச்சு. அதோடயே வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு, தூரமா நின்னு மானிட்டர் அவருக்குன்னே வந்து ஹாலிலேண்ட் வந்து டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ரிசீவர்ஸ் வச்சு, நம்ம அந்த அந்த லென்த் அந்த டிஸ்டன்ஸுக்கு டிரான்ஸ்மிட்டர் இருக்கிற மாரி அந்த ஹாலிலேண்ட்ஸ் எடுத்து, அவர் அங்கேருந்து வாக்கில வந்து டைரக்ஷன் பண்ணி, அந்த மாரி விடல அவரு. அந்த உடம்பு அந்த கண்டிஷன்ல கூட விடல. யாருக்குமே எல்லாருக்குமே வந்து அங்க என்னன்னா, அந்த ஹீட்டு மேலேயும் ஹீட் இருக்கும். அடியில அந்த ராக் ஃபுல்லாவே அங்க அந்த ஹீட்டும் இருக்கும். அண்ட் அகைன் அது முடிச்சுட்டு இமிடியேட்டா வரும் குவாரி. குவாரி சீக்வென்ஸ்ல ஃபுல்லா அந்த டஸ்ட்டு ம அங்கேயும் வெயிலு, எல்லாரும் கஷ்டப்படுறது தான். பட் என்னன்னா, அந்த கண்டிஷன்ல அவரு கஷ்டப்பட்டாரு. அத சொல்லணும் நானு. இன்னொன்னு எனக்குமே வந்து இந்த நம்பர் ஆஃப் டேஸ்க்குள்ள அது கம்ப்ளீட் பண்ணணும். அந்த சீக்வென்ஸஸா நெறையா இருக்கும். நெறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இன்னும் அந்த லென்ஸ் மேஜரா சொல்லணும்னா லென்ஸ் என்னன்னா, நெறைய ஹேண்டில் ஷாட்ஸ் இருக்கும் அதுல. சில ஷாட் ஜூம் போட்டு ஹேண்டில் பண்ணியிருப்போம். அந்த மூட் வேணுங்கிறதுக்காக, அந்த பிரீத்திங் வேணுங்கிறதுக்காக பண்ணியிருப்போம். பிசிக்கலி ரொம்ப நான் வந்து சேலஞ்சிங்கா ஃபீல் பண்ணது இந்த படம். கடைசி உலகப் போர். ஸோ சேலஞ்சஸ் ஃபார் அப்கமிங் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலி எல்லா ஜெனரேஷன்லயுமே அந்த ஆஃப்டர் 2010 நான் சொல்றது. எப்போ அந்த டிஜிட்டல் எரா ஸ்டார்ட் ஆச்சோ, அதுலேருந்தே வந்து சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு சேலஞ்ச் தான். ஏன்னா டெய்லி அப்டேட். ஃபிலிம் இருந்தப்போ ஃபிலிம் ஸ்டாக்ஸ் அப்டேட் இருக்கும். லென்சஸ் அப்டேட் இருக்கும். அது நம்ம வந்து ஏசி மேகசின்லயோ, இல்ல ஏஎஸ்சி மேனுவல்லயோ நம்ம படிப்போம், தெரிஞ்சுப்போம். என்ன லென்சஸ் வந்திருக்கு. இல்ல வந்து யூனிட்ஸ்க்கு போவோம். என்ன வந்திருக்கு புதுசா லென்ஸ்ன்னு தேடுவோம். பட் இப்போ நமக்கு இன்டர்நெட் இருக்கு. எல்லாமே இருக்கு. இருந்தாலுமே நம்மளால படிக்க முடியாததோ அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. அவ்ளோ அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. என்னன்னா, நாங்க படிச்சது ஃபிலிம்ல. நாங்க கரியர் ஸ்டார்ட் பண்ணது ஃபிலிம்ல. பட் அந்த டிஜிட்டல் டிரான்சிஷன்ல நாங்க வந்து போனோம். அப்போ சேலஞ்சிங்கா இருந்தது. அந்த ஒர்க் ஃப்ளோ எல்லாமே மாறுச்சு. இந்த ஃபிலிம்ன்றப்போ நம்ம அந்த ரெக்கார்ட் பண்ணி அது ஃபிலிம்லேருந்து நம்ம டெவலப் பண்ணி, அத வந்து ஒரு பாசிட்டிவ் பிரிண்ட் போட்டு, அத எடிட்டுக்கு அனுப்பிச்சு இப்படி வர்றது. இது நம்ம டைரக்ட்டா கொடெக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணோம். கார்ட்ல ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அது டிஐடி கிட்ட போச்சு. ஸோ இது அதுக்கப்புறம் டிஜிட்டல் அட்வான்ஸா வந்து அஃப்கோர்ஸ் நம்ம அந்த பீரியட்ல ஃபிலிமோட ரீப்ரொடக்ஷன் கேமரால இல்ல அப்படின்னாலுமே, இப்போ வந்துட்டே இருக்கு. அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆல்மோஸ்ட் தே ஆர் நியரிங் த குவாலிட்டி. ஸோ ஆரி, ஆ சோனில கூட நம்ம அந்த குவாலிட்டி வந்து ஆல்மோஸ்ட் ரீச் பண்ண முடியுது. ஆ கொஞ்சம் சில ஷாலோ டெப்த்ல இருக்க அந்த அக்யூட்டன்ஸ் அதெல்லாம் மட்டும் இருக்கே தவிர, பட் அதுவுமே ஃபியூச்சர்ல மேபி கண்ட்ரோல் லைட்ல அதுவுமே ரீப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எவ்ரி டே இஸ் அ சேலஞ்ச் ஃபார் அ சினிமாட்டோகிராஃபர். அப்படிதான் நம்ம பார்க்கணும். பட் இப்போ என்னன்னா, இந்த ஏஐ வந்து இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கு. லைக் எப்படி வந்து ஃபிலிம் இருந்தப்போ, டிஜிட்டல் ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்தது. டிஜிட்டல் வராது. அ டி ஃபிலிம் தான் இருக்கும்னு நம்ம பேசினோம். ஆனா இன்னைக்கு ஹோல் இண்டஸ்ட்ரி இஸ் ஃபாலோயிங் டிஜிட்டல் ஒன்லி. ஆ அது மாரி ஏஐ வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு ஏஐ. வராதுன்னு நம்ம நெனைக்கிறோம். நான் 100% ஷூர் நம்ம வந்து நம்ம கிரியேட் பண்ற ஒரு ரைட்டர் கிரியேட் பண்ற, ஒரு மியூசிக் டைரக்டர் கிரியேட் பண்ற, ஒரு சினிமாட்டோகிராஃபர் வைக்கிற ஒரு எமோஷனல் ஃப்ரேம ஒரு ஏஐயால கிரியேட் பண்ண முடியாது. அது இன்னும் 200 இயர்ஸ் ஆனாலும் முடியாது. நான் அக்செப்ட் பண்ணுவேன். பட் டெர்ம்ஸ் ஆஃப் சர்வைவல், இன் டெர்ம்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம இத எப்படி யுட்டிலைஸ் பண்ணலாம்? வி ஷுட் நாட் இக்னோர் ஏஐ. ஏஐ நம்ம எப்படி இத இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றத நம்ம கத்துக்கணும். சினிமாட்டோகிராஃபர்ஸ் அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கத்துக்கலாம் ஆக்சுவலி. ஆ ஏஐயோட இன்வால்வ்மென்ட் இன் சினிமாட்டோகிராஃபின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சிஜில ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏஐ. த ஹோல் ஷாட் ஏஐல கிரியேட் பண்றாங்க. கொஞ்சம் ஷார்ட்ஸ். ஆ இப்போ மேபி இன் 1 ஆர் 2 இயர்ஸ் இப்போ Google வியோ 3ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஆ தத்ரூவமா இருக்கு. அந்த அது மட்டும் இல்லாம இப்போ ஸ்டோரி போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எல்டிஎக்ஸ் ஸ்டுடியோன்ற ஒரு ஆப்ல ஸ்டோரி போர்ட்ஸ் நீங்க ஒரு ஆர்டிஸ்ட்ட வந்து ஒரு 13 ஆங்கிள்ல வந்து நீங்க அவரோட ஃபோட்டோவ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி உள்ள போட்டீங்கன்னா, நீங்க என்ன வேணும்னு கேட்குறீங்களோ, அந்த ப்ராம்ப்ட்க்கு ஏத்த மாரி அந்த ஷார்ட் டிவிஷன் அது மூவ்மெண்ட்டோட குடுக்குது ஷார்ட் உங்களுக்கு. ஃபார் ஸ்டோரி போர்ட். இது ஃபியூச்சர்ல மேபி மாறலாம். ஸோ நம்ம அதுக்கு எல்லாமே நம்ம வந்து அட்வான்ஸா படிக்க ஆரம்பிக்கணும். மை ஒன்லி அட்வைஸ் இஸ் யூடியூப மட்டுமே யூடியூப பாருங்க, எல்லாம் கேளுங்க ஓகே. பட் யூடியூப மட்டுமே ஃபாலோ பண்ணாதீங்க. படிங்க. நெறைய படிக்கலாம். நெறைய மேனுவல்ஸ் படிக்கலாம். நெறைய ஆன்லைன்ல பிடிஎஃப்ஸ் இருக்கு. அத படிங்க. படிக்க தான் உங்களுக்கு அந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் எப்படின்றது தியரிட்டிக்கலா படிக்கும்போது தான் இம்ப்ளிமெண்ட்ஸ் தெரியும். யூடியூப்ன்றது இன்னொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ். இப்ப நான் ஒண்ணு சொல்லிட்டு போயிடுவேன். நான் 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 என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேனோ, என் பெர்ஸ்பெக்டிவ்ல அது என்ன இருக்கோ, அத தான் நான் சொல்லுவேன்.
அது உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும்? உங்களோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும்? உங்களோட கேமரா என்ன கண்டிஷன்ல இருக்கு? உங்க சென்சார் எவ்வளோ நேரம் ரன் ஆயிருக்கு? உங்க லென்ஸ் என்ன கண்டிஷன்ல இருக்கு? அது அப்ரேஷன் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னத வச்சு நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா, அது வருமா வராதான்னு தெரியாது. ஸோ நீங்க படிச்சீங்கன்னா தான் எல்லாமே தெரியும். இப்போ பேசிக்ஸ் ஒரு கேமரால சென்சார்னா என்ன? சென்சார் ரன் டைம் எதுக்கு இம்பார்ட்டன்ட்? லென்ஸோட அப்ரேஷன்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட்? லென்ஸோட ஃபோக்கஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட்? கன்வர்ஜிங் பாயிண்ட் எதுக்கு இம்பார்ட்டன்ட்? ரேஞ்ச் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட்? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே நம்ம அட்வான்ஸா யோசிக்க முடியும். இந்த ஏஐ டெக்னாலஜி ஆகட்டும், எந்த டெக்னாலஜி ஆகட்டும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ எவ்ரி டே இஸ் அ சேலஞ்ச் ஃபார் அ சினிமாட்டோகிராஃபர். எவ்ரி டே ஷுட் பி அ லேர்னிங் ப்ராசஸ் ஃபார் அ சினிமாட்டோகிராஃபர். ஸோ டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பாண்டிங். ஆக்சுவலி பிசி சார் சொல்லுவாரு. "எ சினிமாட்டோகிராஃபர் ஷுட் பி எ கோ ஆத்தர் ஃபார் டைரக்டர்" அப்படிம்பாரு. என்னன்னா, ஒரு டைரக்டர்ன்றவரு ஒரு பிளாட்ட எடுத்து, அவர் மைண்ட்ல தோணுனத வச்சு, அவரோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸ வச்சு, ஒரு டீம வச்சு, அவருமே ஒரு பர்சனலா ஒரு இன்புட்ட போட்டு, ஒரு கதைய வடிவமா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி, டயலாக் பண்ணி, ஒரு பவுண்டா எடுத்துட்டு வந்து, ஒரு 6 மாசத்துலேருந்து 8 மாசம் வரைக்கும் அது அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு சில பேரு 5 வருஷம், 6 வருஷம் கூட ஸ்கிரிப்ட்ல உட்காந்துருக்காங்க. ஸோ, அவ்வளோ ஒரு ஸ்கிரிப்ட்ல இருக்கும்போது, ஆப்வியஸா இப்போ நம்ம ஒரு ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஒரு நியூஸ் படிக்கிறோம்னா, அது நமக்கு விஷுவலா ஓடும். ஈவன் ஃபார் ஜெனரல் ஆடியன்ஸ். இங்க என்ன நடந்திருக்குன்னு ஓடும். அப்போ ஒரு டைரக்டர் அத்தன மாசம், அத்தன வருஷம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ல உட்காந்துருக்காருன்னா, ஆப்வியஸா அவர் மைண்ட்ல ஒரு விஷுவல் இருக்கும். எல்லா டைரக்டருக்குமே ஒரு விஷுவல் இருக்கும். அந்த விஷுவல் என்னன்றது நம்ம கன்சீவ் பண்றதுல சினிமாட்டோகிராஃபரோட ஃபர்ஸ்ட் ஜாப் அதுதான். ஆ சில பேர் சொல்லுவாங்க, "நான் நெனச்ச அவுட்புட் வந்து வரல." அ அப்படின்றது அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன்னா, ப்ரீ புரொடக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, ப்ரீ புரொடக்ஷன்ல கண்டிப்பா சினிமாட்டோகிராஃபர் உட்காரணும். அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த ஸ்கிரிப்ட்ல என்னன்றது அவங்க கூட பேசினா தான், அவங்களுக்கு என்ன தேவைன்றது நமக்கு புரியும். நம்ம எதுவுமே இல்லாம ஸ்பாட்டுக்கு போய் நிக்கும்போது, நம்ம வந்து கம்ஃபர்டபுளா அங்க விண்டோ இருக்கா, இங்க ஒரு லைட்ட போடு, இங்க இருக்க ஆம்பியன்ஸ கிரியேட் பண்ணா, ரெடின்னு நம்ம வச்ச பிறகு, இப்போ ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு, அது ஒரு சோகமான சீன் அப்டின்னா, அதுக்கு ஒரு ஆஃப் லைட் அவ்வளோ ஹை கான்ட்ராஸ்ட் ஐ மீன் ஹை கான்ட்ராஸ்ட் லைட்டிங்கோ அந்த மாரி பண்ணும்போது, அது இல்லாம நம்ம வந்து இப்போ இங்க ஒரு விண்டோ இருக்கா, இங்க ஒரு லைட்ட போடு, இங்க ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கா, இங்க ஒரு லைட்ட போடுன்ட்டு நம்ம ஒரு லைட்டிங் கிரியேட் பண்ண பிறகு, அது ஒரு சோகம் இன்கேஸ் இது ஒரு சோகமான சீன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான லைட்டிங் ஒரு ஹை கான்ட்ராஸ்ட் லைட்டிங், ஒரு ஒரு ஷேடோ அதிகமா வச்சு, ஒரு இந்த ரூமே ஒரு டார்க்னஸ் வச்சு, இல்ல ஒரு சில் அவுட் லைட்டிங் அந்த மாரி நம்ம பண்ணணும். அது சீனே என்னன்னு தெரியாம நம்ம அந்த லொகேஷன் கம்ஃபர்டபுளா நம்ம மாறி நம்ம பண்ணும்போது, டைரக்டர் வந்து கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, இல்ல நான் இப்படி எதிர்பார்க்கலன்றப்போ சில நேரங்கள்ல சில கேமராமேன்ஸ்க்கு வந்து ஈகோ கிளாஷ் ஆகுது. இல்ல எனக்கு தெரியாதா? இது கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். இந்த லைட்டிங் தான் வைக்க முடியும். இது வைக்க முடியாது. டெக்னிக்கலா வந்து அவங்க அது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா, சினிமான்றது ஒரு கிரியேட்டிவ் ஜாப். நம்ம எல்லாமே வந்து பேஷனா வந்திருக்கோம். நம்ம வந்து லவ் பண்ணி பண்ணணும். நான் நெறைய ஸ்பாட்டுக்கு வந்து ஆ பரபரப்பா இருக்குமே தாண்டி, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ண ஸ்பாட்லாம் ஜாலியா இருக்கும். ஏன்னா, எல்லாருமே புடிச்சு வந்திருக்காங்க. அது எல்லாருமே பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். சில ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம கேள்விப்படுவோம். சண்டை நடக்கும். செட் ஆவல அப்படின்றது அது இருக்கவே கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா, எல்லாருமே புடிச்சு தான் அந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். புடிச்ச வேலைய நம்ம செய்றோம். இந்த இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு நம்ம பண்றது. வெகுஜன மக்களுக்கு கிடைக்கும். ஏன்னா, டெய்லி லைஃப்க்காக அன்றாட வாழ்க்கைக்காக நெறைய பேர் ஓடிட்டு இருக்கும்போது, நமக்கு புடிச்ச வேலைய நம்ம பண்றோம். வித் சொஃபிஸ்டிகேட்டட் ரெமுனரேஷன் எல்லாமே இருக்கும்போது, அந்த விஷயத்துக்கு ஏன் நம்ம இன்புட் குடுக்க மாட்டோம்ன்றது தான் என்னோட ஃபீலிங்கா இருக்கு. ஆ ஸோ அத பண்ணிட்டோம் அப்டின்னா, டைரக்டருக்கு என்ன விஷுவல் வேணும்? அன்றது நம்ம ஈஸியா நம்ம கொண்டு வந்துடலாம். அண்ட் அந்த ஷூட் ஸ்பாட்டே ஒரு ஹெவனா இருக்கும். இந்த மாரி வைபா இருக்கும். ஏன்னா, இப்போ நான் இப்போ ரூட்ன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம். கௌதம் கார்த்திக் சார் படம். சூரி டைரக்டர். எனக்கு அவருக்கும் ஒரு சிங்க் இருக்கு. அவர் என்ன மைண்ட்ல யோசிக்கிறாருன்னு எனக்கு தெரியும். அவர் ஒரு சீன் அதான் இதானயா? அதான் வச்சுருவோம். ஸோ நான் அது அது சொல்றதுக்கு முன்னாடி அது என்கிட்ட சொல்ல வருவாரு. இந்த சீன் அப்டின்றப்ப நான் லைட் பண்ணி வச்சிருப்பேன். சூப்பர்யா! இதான்யா அப்டின்ட்டு ஸோ இந்த கெமிஸ்ட்ரி வந்து எல்லார்கிட்டயும் அத ஃப்ரெண்ட்ஸா டைரக்டர் கிடைக்கும்போது ஓகே. ஒரு வெளி டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணும்போது, பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணும்போது, நீங்களா இன்வால்வ் ஆயி நம்ம சினிமாட்டோகிராஃபர்ஸா இன்வால்வ் ஆயி, நம்ம எந்த அளவுக்கு நம்ம கேட்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு இன்புட்ஸ் கிடைக்கும். அப்பதான் நம்ம அந்த விஷுவல கொண்டு வர முடியும். ஸோ அந்த அன்வான்டட் ஈகோ கிளாஷஸ் நம்ம அவாய்ட் பண்ணலாம். டைரக்டரோட விஷன் அப்படின்றது தான் ஒரு அல்டிமேட்டா அதுதான். நம்ம என்னதான் வந்து இப்போ ராபர்ட் டிக்கின்ஸ் சொல்லுவாரு. என்னோட சினிமாட்டோகிராஃபி வந்து படம் பார்த்த பிறகு, இந்த ஷாட் நல்லாருக்கு. இந்த லைட்டிங் நல்லா இருக்குன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு நான் வந்து ரொம்ப கான்ஷியஸா இருப்பேன். அப்பதான் அந்த கதைக்கான சினிமாட்டோகிராஃபி நான் பண்ணியிருக்கேன்றத நான் ஃபீல் பண்ணுவேன். அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இதுதான் வந்து சினிமாட்டோகிராஃபின்றது. நம்ம வந்து பியூட்டிஃபுல்லான லொகேஷன் போயிட்டு சம்மந்தமே இல்லாம ஒரு 2 பேரும் ஒரு பேத்தாஸான ஒரு ஒரு சீக்வென்ஸ்க்கு ஒரு நம்ம பியூட்டிஃபுல்லான லொகேஷன் போயிட்டு அங்க ஃப்ரேம் வச்சு அழகா எடுத்து எல்லா ஷாட்டும் அழகா இருக்குன்றது ஒரு மீனிங்ஃபுல் சினிமாட்டோகிராஃபி இருக்காது. ஒரு மீனிங்ஃபுல் சினிமாட்டோகிராஃபின்றது அந்த கதைக்கு என்ன தேவையோ, அந்த சீனுக்கு என்ன தேவையோ, அந்த எமோஷனுக்கு என்ன தேவையோ, அந்த ஷாட்டு, அந்த லென்சிங், அந்த பிளாக்கு, அந்த லைட்டிங்.
இது இருந்தால் மட்டுமே ஒரு மீனிங்ஃபுல் சினிமாட்டோகிராஃபி அந்த டேரக்டருக்கான விஷயம். மேபி சில டேரக்டர்ஸ் வந்து அவங்க அவங்க வளர்ந்து வந்து அவங்க பார்த்து அவங்க சுற்றி நடந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது விஷுவல்ஸ் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் ஒரு இன்புட் பெட்டராக கொடுக்கும்போது அவங்களும் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி வரும்னா, நீங்கள் வளர்ந்த விதம், நீங்கள் கன்சீவ் பண்ண விதங்கள் தான் அது வருது. ஸோ இது 2ம் எங்கே பிளெண்ட் ஆகும்னா, ஸ்கிரிப்ட் நீங்கள் எப்படி படிச்சு இன்வால்வ் ஆகிறீங்க, நீங்களும் டேரக்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரீங்க, அதை நீங்கள் எப்படி இன்புட்டாக கொடுத்து நீங்கள் கொண்டு வரீங்கன்றத பொறுத்து தான் இந்த விஷுவல் வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாட்டோகிராஃபர் ஷுட் பி எ கோ-ஆத்தர் ஃபார் அ டைரக்டர். ஸோ என்னோட லைஃப்பில் எனக்கு பெருசாக இம்பேக்ட் பண்ண படங்கள் அண்டு என்னுடைய லைஃப்பில் இந்த மாதிரி படம் பண்ணிடணும் அப்படின்ற படங்கள் வந்து ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் இருக்க லிஸ்ட்ஸு படங்கள் வந்து பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸும் கிளாடியேட்டரும். அது 2மே எனக்கு வந்து அது என்னுடைய சினிமாட்டோகிராஃபியில் இம்பேக்ட் பண்ணது, என்னுடைய டெக்னிக்கல் என்னோட ப்ரொஃபஷனல் இம்பேக்ட் பண்ணது தாண்டி என்னோட லைஃப்பில் பெருசாக இம்பேக்ட் பண்ணிச்சு அந்த 2 படங்களுமே. இப்போலாம் டவுனாக இருக்குன்னா அப்புறம் அந்த படம் பார்ப்பேன். 2 படமுமே வந்து எனக்கு பூஸ்ட் பண்ணும். கிளாடியேட்டரில் ஒரு டைலாக் சொல்லணும்னா, ரசூல் ப்ரோ வந்து பிகினிங் சீக்வன்ஸ்லேயே வரும். இந்த வாரில் வந்து பின்னாடி போய் பேசுவார். வாட் வி டூ இன் லைஃப் எக்கோஸ் இன் அவர் எட்டர்னிட்டின்னு சொல்லுவார். ஒவ்வொரு தடவை நான் டவுனாக இருக்கும்போது அந்த படம் அந்த சீன் நான் திருப்பி போட்டு பார்ப்பேன். நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்ம இறந்த பிறகும் நீடிக்கும். நம்ம இது அதுன்னு கவலைப்படாமல் லைஃப்பை யாராலையும் எந்த செகண்டையும் நிறுத்தவே முடியாது. நம்ம ஓடிட்டே இருக்கணுன்றது இந்த 2 படமே எனக்கு வந்து கொடுத்தது. ஸோ எப்போவெல்லாம் நம்மள ஹோப்பை லாஸ் பண்ணுறோமோ அப்போது பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸில் வர மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். அதுதான் லைஃபோட பியூட்டி. ஸோ இதனால இந்த 2 படமுமே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு படம் கண்டிப்பாக பண்ணிடணும், நம்மளுமே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த 2 படம் பண்ணிடணுன்றது என்னோட லைஃப் ஆம்பிஷனாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபர் விஷன் ஆன் பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ், அதாவது பேன் இண்டியா ஃபிலிம் அப்படின்ற கான்செப்டே வந்து அதை டீகோட் பண்ணி பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லாம் நிறையா டீகோட் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு லாங்குவேஜில் எடுக்கப்பட்ட ஒரு படம், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் எடுத்த ஒரு படம், அந்த லாங்குவேஜை தாண்டி அந்த மொழியை தாண்டி அந்த கல்ச்சரை தாண்டி எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு இந்தியா ஃபுல்லாக வெற்றி பெறுதுன்னா அதுதான் பேன் இண்டியன் ஃபிலிம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் டீகோட் பண்ணது, எனக்கு பர்சனலாக பேன் இண்டியன் ஃபிலிம் நான் அப்சர்வ் பண்ணது அதுதான். ஸோ எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு ராங் டெர்மினாலஜியாக போயிடுதோ, அதை வந்து கரெக்டாக கன்சீவ் பண்ணலையோ, ஏன்னா ஒரு 4-5 லாங்குவேஜில் வச்சு நம்ம வந்து ஆர்டிஸ்ட்டை பண்ணுறப்போ அது பேன் இண்டியன் ஃபிலிமாக மாறிடுதோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களோன்ற மாதிரி எனக்கு மேபி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அது ஒர்க் ஆகும். பட் ஸ்கிரிப்டுக்கு ஒர்க் ஆனால் மட்டுமே அது ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக இருக்குமே தவிர, அது இல்லாமல் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன தான் போட்டாலுமே அது பேன் இண்டியன் ஃபிலிமாக இருக்காது. ஒரு எல்லாராலும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்காதுன்னு தான் என்னுடைய பர்சனல் பிலீஃப். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நிறைய பேருக்கு இந்த சாய்ராத்ன்ற படம் தெரியும், மராட்டி ஃபிலிம், சூப்பர் டூப்பர் ஹிட் ஃபிலிம். காந்தாரா, கேஜிஎஃப் எடுத்துக்கோங்க. இட்ஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம், மாஸ் ஃபிலிம். பட் அந்த நமக்கு காந்தாரால இருக்க கல்ச்சர் இங்கே எத்தனை பேருக்கு சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியாது. பட் அந்த ஃபிலிம் நம்ம கொண்டாடணும். ஏன்னா நமக்கு எமோட் ஆச்சு, நம்ம அது பர்சனலாக ஃபீல் பண்ணோம், அது பூஸ்ட் ஆச்சு. அந்த படத்தில் பேன் இண்டியன் ஸ்டார்ஸ் கிடையாது, அந்த படத்தில் ஒரு பெரிய டெக்னீஷியன்ஸ் அப்படி கிடையாது. பட் அந்த கதை, அந்த சோல், அதுதான் வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக அதை மாற்றுச்சு. ஈவன் பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட் வர்றப்போ அது வரைக்குமே வந்து இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு பிரபாஸை தெரியாது, ராணாவை தெரியாது, ராஜமௌழி யாருன்னு தெரியாது. ஸோ ராஜமௌழி சாரோட பூம் பாயிண்ட்டு அது முன்னாடி நானிலாம் பண்ணியிருக்காரு. பட் அந்த பாகுபலின்ற ஒரு கதை ஒரு யூனிவர்சலாக கனெக்ட் ஆச்சு எல்லாருக்கும். அந்த எமோஷன், அம்மாக்கும் பையனுக்குமான பாண்டிங், ஒரு அண்ணனுக்கான பாண்டிங், எல்லாமே வந்து யூனிவர்சல் கண்டென்ட். அதில் ஒரு லவ் எல்லாமே யூனிவர்சல். இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கும்போது தான், அந்த கண்டென்ட் யூனிவர்சலாக இருக்கும்போது, உங்கள் ஸ்கிரிப்ட் யூனிவர்சலாக இருக்கும்போது மட்டுமே அது ஒரு யூனிவர்சல் ஸ்கிரிப்டாகவும் ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாகவும் மாறுன்றது என்னுடைய கருத்து. பேன் இண்டியன் அப்படின்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இதுதான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சினிமாட்டோகிராஃபரோட இன்வால்மெண்ட் இன் ப்ரீ ப்ரொடக்ஷன் எங்கே முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா, ப்ரொடக்ஷனில் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நான் தாரான் ஆல்ரெடி ஒரு படம் சொல்லியிருந்தாலே, அந்த படம் நாங்கள் கோவாவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் முடிச்சிட்டோம். நாங்கள் என்னென்னா சீக்வன்ஸ் முடிஞ்சது அன்றைக்கி. அந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஷாட்டும் லாஸ்ட் ஷாட்டும் ஒரே மாதிரி இருக்கும். பட் இந்த லைட்டிங் கண்டிஷன் வேறு மாதிரி இருக்கும். அந்த ஒரு நரேட்டிவாக இருக்கும். அந்த கதை ஆரம்பிக்கும் போது காலையில் ஆரம்பிக்குதுன்னா முடியும் போது ஈவினிங்கில் முடியும், சன்செட்டில் முடியும். கோவாவில் வந்து வெஸ்ட்ன்றதுனால சன்செட்டில் முடியும். அந்த சன்னோட முடிக்கணுன்றது தான் எங்களுடைய தீமாக இருந்தது. எனக்கும் டேரக்டர் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது அதான் இருந்தது. ஸோ நாங்கள் வி கம்ப்ளீட்டாக 3:00 முடிச்சிட்டோம். முடிச்ச பிறகு அங்கே இருக்க லோக்கல் மேனேஜர்ஸ் எல்லாமே இல்லை, இதுக்கு மேலே க்ரௌட் வர ஆரம்பிச்சிருவாங்க, சீசனு, நம்ம போயிடலாம், அங்கே வந்து ரிஸ்க்கு, போலீஸ் வந்தாங்கன்னா அது பெர்மிஷன்ஸ் அந்த பிரச்சனைலாம் இருக்குது, பெர்மிஷன் வந்து இப்போ 2 மணி வரைக்கும் தான் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பேசும்போது, நாங்கள் இல்லைன்னு சொல்லி ஸ்டில் வேணும், அந்த ஷாட் இருந்தால் தான் கம்ப்ளீட் ஆகுன்றதை நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளாக் வச்சு ஃப்ரேமில் ப்ராப்ஸ் எல்லாம் வச்சு கரெக்டாக வச்சுருவோம். சன்செட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் ரைட்டு கார்னரில் ஒரு லேம்ப் இருக்கும், லேம்ப் பக்கத்தில் அந்த சன் வரணும். அதை நான் சன் சீக்கர் பார்த்துட்டு இந்த இடத்துல தான் வரும் அப்படின்றத பார்த்துட்டு ஜட்மெண்ட்டில் வச்சுட்டேன். கேமரா கொஞ்சம் லெஃப்ட் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணால் அந்த சன்னு கரெக்டாக கிடச்சிடும். இன்னொன்று இருக்குது, க்ளவுட் வரக்கூடாது, சன்செட் அப்போ அது எல்லாமே இருக்குது. அப்படின்றப்போ நாங்கள் இல்லை அது கண்டிப்பாக ஷார்ட் எடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறப்போ ப்ரொடக்ஷனில் வந்து இல்லை, நமக்கு வந்து பெர்மிஷன் இப்போ தான் போட்டுருக்கோம், நம்ம வந்து பிரச்சனை ஆகிடும், நம்ம வந்து கேமரா எடுத்துகிட்டு போனோம் அப்புறம் ப்ராப்ளம் ஆகிடுன்றப்போ, லீகல் ப்ராப்ளம் ஆகிறப்போ நாங்கள் டிமாண்ட் பண்ணுறோம், இல்லை நீங்கள் வேறு சீன் எடுங்க, அது வரைக்கும் வேறு சீன் எடுங்க, சன் செட் ஆகிறப்போ இங்கே வரலான்றாங்க. அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. நமக்கு அந்த பாயிண்ட்டுக்கு எப்போ சன் வரும் நம்மளால் சொல்ல முடியாது. அண்ட் அகைன் நம்ம சீன் கம்ப்ளீட் பண்ணாமல் அங்கே பாதி இங்கே பாதின்னு வர முடியாது. ஸோ இங்கே எப்படி இன்வால்வ் ஆச்சுன்னா,
ஸோ நாங்கள் எங்களுக்கு ஷெட்யூல் என்னன்றது தெரியும். ஸோ இந்த சீக்வன்ஸு இத்தனை மணிக்கு முடிஞ்சிரும். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஷாட்க்காக வெயிட் பண்ணலாம். பிரச்சனை இல்லன்றது நானும் டைரக்டரும் ஆல்ரெடி பேசினது. ஸோ எங்களுக்கு அந்த இன்னொரு சீக்வன்ஸை எங்க டேலி பண்ண போறோன்றது எங்களுக்கு தெரியும். அதுக்கு விட்ட 3rd டேல நாங்க வந்து அந்த சீக்வன்ஸை ஷூட் பண்ண போறோம். ஸோ இது எனக்கு நான் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல உட்கார்ந்ததுனால ஷெட்யூல் என்னன்றது தெரியும். அந்த சீக்வன்ஸோட லென்த் என்னன்னு தெரியும். சீன் லென்த், ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ வரப்போகுதுன்றது தெரியும். இது எல்லாமே தெரிஞ்சதுனால இவ்வளோ ஷார்ட்ஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சதுனால எங்களால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியுது. இல்ல நாங்க வெயிட் பண்ணி எடுக்கிறோம். அந்த சீக்வன்ஸ் நாங்க இந்த ஷெட்யூல்ல முடிச்சிடுறோம்னு எங்களால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியுது. ஸோ ப்ரொடக்ஷனுக்கு இந்த மாதிரி அன்வான்டட் செலவும் இருக்காது. இந்த மாதிரி உட்காருங்க ஷெட்யூல் என்ன எல்லாமே தெரிஞ்ச பிறகு ஒரு கன்க்ளூஷனுக்கு ஒரு கான்கிரீட்டான ஐடியாக்கு வந்த பிறகு நம்ம ப்ரொடக்ஷனுக்கு நம்மளால சேவ் பண்ண முடியும். அதனால தான் நான் என்ன சொல்றேன், ப்ரீ ப்ரொடக்ஷன்ல கண்டிப்பா இருக்கணும். அகைன் இப்ப அந்த ஷாட்டுக்கு வந்தோம்னா வெயிட் பண்ணி கரெக்ட்டா அந்த சன் வருது. நெறைய பேர் சிஜில போட்டுக்கலாம். சன்னு தானங்க சிஜில போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. சிஜில வந்து நீங்க சன்னு வச்சிடலாம். பட் அந்த வாட்டர்ல வந்து ரிஃப்ளெக்ஷன் கிரியேட் பண்ண முடியாது. வாட்டர் பிசிக்ஸ் இஸ் வெரி டஃப் இன் சிஜி. நம்ம அந்த ரிஃப்ளெக்ஷன இன்னொன்னு அந்த ஆர்டிஸ்ட் மேல அந்த ஹைலைட் அதெல்லாம் பண்ணவே முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த நீங்க ரியல் சன்ன எப்படி மேட்ச் பண்ணவே முடியாது சிஜில. அகைன் அந்த வெயிட் பண்ணி அந்த கரெக்ட்டா அந்த 5:30 5:35 நினைக்கிறேன். சன்செட் வந்து அந்த கரெக்ட்டா அந்த பாயிண்ட் வந்தப்போ அந்த ஷாட் எடுத்து முடிச்ச பிறகு லிட்டரலி ஐ கிரைட். நானும் அழுதேன், டைரக்டரும் அழுதாரு. நம்ம எதிர்பார்த்து ஒரு விஷயம் 3 மணி நேரம் உட்கார்ந்து எடுத்த பிறகு அந்த ஷாட் கிடைச்ச பிறகு 2 பேரும் கட்டி பிடிச்சு இதுதான் அப்படின்னு எல்லாருமே அந்த ஷாட் வந்தோனே கிளாப் பண்ணாங்க. ஹோல் செட் கிளாப். ஈவன் இந்த லோக்கல் மேனேஜர்ஸ் கூட கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ சில நேரங்கள்ல இந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ண மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது நம்ம அதை எப்படி காம்பன்சேட் பண்றது நமக்கு தெரியணும். நம்ம அதுக்கு தான் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல நம்மளோட இன்வால்மெண்ட், சினிமாட்டோகிராஃபர்ஸோட இன்வால்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியன்றது நான் ஃபீல் பண்றேன் பர்சனலா. ஒன்ஸ் இந்த டிஐ வந்து டிஜிட்டல் ஏரா வந்ததுக்கு அப்புறம், டிஐயோட பங்களிப்பு வந்ததுக்கு அப்புறம் டிஐல பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்பாட்ல சில பேர் சொல்லுவாங்க. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து டிஐல பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்பாட்ல பண்ணாம டிஐல எதுவுமே வராது. டிஐன்றது ஒரு ப்ராசஸ். என்னன்னா கலரிஸ்ட் வந்து நம்ம என்ன ஷூட் பண்ணிருக்கோமோ அந்த ரா ஃபுட்டேஜ் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து கொடுப்பாரு. நம்ம பிளாக்ஸ் வந்து பேலன்சிங் பண்றது, ஹைலைட்ஸ் வந்து நம்ம இந்த கண்ட்ரோல் பண்ணிது, சின்ன சின்ன பேலன்சிங் பண்ணிக்கலாம். நம்ம கலர்ஸ் வந்து நம்ம மேட்ச் பண்றது. ஏன்னா நம்ம சில நேரங்களில் வந்து ஈவினிங் 5:30 to 6:15 வரைக்கும் லைட் டிராஸ்டிக்காக மாறிட்டே இருக்கும். கலர் டெம்பரேச்சர் மாறும். நம்ம என்னதான் கேமராவில் கண்ட்ரோல் பண்ணாமல் டிஎல் அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். அந்த வாஸ்ட் கேஸில் நம்ம பண்ணலாம். பட் சம் எக்ஸ்டென்ட்ல வந்து என்னன்னா அந்த இடத்துல பாசிபிலிட்டி இருக்கும்போது கூட சில நேரங்களில் அது பண்ணாமல் நம்ம டிஇல பார்த்துக்கலாம் அப்படின்றது ரொம்ப தவறான எண்ணம் நான் நினைக்கிறேன். சினிமாட்டோகிராஃபரோட வேலை ஸ்பாட்ல கிரியேட் பண்றது. நம்ம வேலை அது மட்டும்தான். நம்ம அந்த ஸ்பாட்ல விஷுவலை கிரியேட் பண்ணிட்டு நம்ம எந்த அளவுக்கு அங்கே ஸ்பாட்லேயே ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டிஐயில் வந்து அவுட்புட் வரும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணி இவ்வளோ டிஐ பண்ணி நீங்கள் வந்து வாவ் அப்படின்னு அந்த டிஐ ஸ்க்ரீனில் இருந்து நீங்கள் வார்கோ ப்ராஜெக்டில் பார்த்த பிறகு நீங்கள் தேட்டருக்கு போகும்போது அது இன்னும் டவுன் கன்வெர்ட் ஆகி தான் வருது. நம்ம ஒவ்வொரு தேட்டருக்கு ஒரு மாதிரி இருக்குது இன்றைக்கி விஷுவல்ஸ். நான் சிட்டிலேயே வந்து நிறைய தேட்டர்ஸில் ஒரு தேட்டரில் ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு தேட்டரில் டார்க்காக இருக்குது. அந்த மெயின்டெனன்ஸ்ன்றது இன்னுமே வந்து நம்ம ஃபிலிம் டைம்ல சொல்லுவோம், ஆர்க் வந்து பழைய ஆர்க் இருக்கு, ப்ரொஜெக்டர்ல லேம்ப் பழைய லேம்ப் அப்படின்லாம் சொல்லுவோம். பட் டிஜிட்டல் வந்த பிறகுமே அந்த லென்ஸ் மெயின்டெனன்ஸ்ன்றது, ப்ரொஜெக்டர் மெயின்டெனன்ஸ் யாரும் அவன் பெருசாக அதை கண்டுக்கிறது இல்லையோன்ற மாதிரி என்னோட பர்சனல் ஃபீலாக இருக்கு. எனக்கு அது ரொம்ப என்ன பாதிச்ச ஒரு விஷயம். நான் பர்சனலாக வந்து என்னடா இது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இந்த ஷாட் அப்படி இருந்து இங்கே இப்படி இருக்கேன் அந்த மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய படங்களுமே அந்த ஃப்ரெண்ட்ஸோட படங்கள் ரிவ்யூ பார்க்கும்போது ரிவ்யூ சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோட நாங்கள் போய் பார்க்கும்போது என்ன இது இப்போ நானே ஃபோன் பண்ணி என்னடா அப்படி டார்க்காக இருக்குது அப்படின்னு. இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விக்ரம் படம் வந்து நான் பார்த்தேன். விக்ரம் படம் நான் ஒரு தேட்டரில் பார்த்தேன். தேட்டர் பேர் சொல்ல விரும்பல. அந்த தேட்டரில் ரொம்ப நீட்டாக இருந்தது. இன்னொரு தேட்டரில் பார்க்குறேன். இன்டர்வலில் வந்து எனக்கு முன்னாடி இருக்கவங்க எழுந்து என்னடா எல்லாமே இருட்டாக இருக்குன்னு இருட்டாக ஷூட் பண்ணிட்டு வச்சு போயிருக்காங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இது எங்கே பிளேம் ஆகுதுன்னா டைரக்டர் மேலேயும் சினிமாட்டோகிராஃபர் மேலேயும் பிளேம் ஆகுது. ஸோ இது இருக்கக்கூடாதுன்னு நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஏன்னா சினிமான்றது ஃபிலிம் மேக்கர்ஸ் தாண்டி அதை கொண்டு போகிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டையும் அதை கொண்டு போகிற தேட்டர் ஓனர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ என்னுடைய பெரிய கன்சர்ன், என்னோட பெரிய வேண்டுகோளை கூட நான் இது வைக்கிறேன். என்னன்னா ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த விஷுவலாகவும் எல்லாமே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இருக்கும். எல்லா ஆடியன்ஸும் ஒரே விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன்.